தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்தியாவிலேயே முதலீடுகளை அதிகம் ஈர்க்கக்கூடிய ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. அதனாலதான் நாட்டிலேயே தமிழ்நாட்டின் ஜிடிபி 2வது இடத்துல இருந்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல இந்த முதலீடுகளை மேலும் அதிகப்படுத்தும் விதமாகவும் முதல்வர் ஸ்டாலினுடைய கனவு விஷயமா பார்க்கப்படக்கூடிய 2030ஆம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாடு 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு இலக்குக்கு ஒரு பெரிய தொடக்க புள்ளியா முதலீடுகளை மேலும் ஈர்க்கும் விதமாகவும் முதலீட்டாளர்களை மாநாடு நடத்துறதுக்கு வந்துட்டு தமிழ்நாடு அரசு திட்டம் போட்டது. அதுக்காக ஏற்கனவே தமிழக முதல்வர் ஸ்டாலின் பல்வேறு நாடுகளுக்கும் போயிட்டு பல நிறுவனங்களின் தலைவர்களையும் வந்துட்டு இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கு வரும்படி அழைப்பு விடுத்துட்டு வந்திருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்துறதுக்கும் கூட ஏற்கனவே தமிழ்நாடு பட்ஜெட்ல கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருந்துச்சு. அந்த சூழல்ல தான் இன்னைக்கு நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வர்த்தக மையத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 தொடங்கப்பட்டு இருக்கு. இது மொத்தம் 2 நாட்கள் நடைபெறும் சொல்லப்பட்டுள்ளது. அதன்படி முதல் நாளிலேயே வந்துட்டு தொடக்க விழாவுக்கு சிறப்பு விருந்தினரா மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வந்திருந்தாரு. அதே போல தமிழ்நாடு அமைச்சர்கள் மற்றும் முதல்வர் ஸ்டாலின் உட்பட பல முக்கியமான தலைவர்களும் இதில் கலந்து கொண்டு இருந்தாங்க. இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரான்ஸ், ஜப்பான், ஜெர்மனி போன்ற பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 35 நாடுகளைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் வந்து வருகை தந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல முன்னணி நிறுவனங்களின் தலைவர்களும் கூட இந்த விழாவுக்காக வருகை தந்திருந்தாங்க. இந்த விழாவில் மூலமா வந்து மொத்தம் 2 நாட்களையும் சேர்த்து 5.50 லட்சம் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு திட்டம் போட்டு இருந்த ஒரு சூழல்ல முதல் நாளிலேயே கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து முதலீடுகளை ஈர்த்துள்ளதா தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டு இருக்கு. இதன் மூலமா இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையாகவும் பார்க்கப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல முன்னணி நிறுவனங்கள் வந்து பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புல தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குறதுக்கும் கூட ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டு உள்ளது. அந்த வகையில எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு கோடி ரூபாயில வந்துட்டு தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய திட்டம் போட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் இப்ப பார்க்கலாம். அதன்படி எலான் மஸ்கோட டெஸ்லாவுக்கு போட்டி நிறுவனமாக பார்க்கப்படக்கூடிய வின்ஃபாஸ்ட் நிறுவனம் வந்துட்டு தூத்துக்குடியில் தங்களுடைய நிறுவனத்தை தொடங்குறதுக்காக 16,000 கோடி ரூபாயில் வந்துட்டு ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. 16,000 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சு அங்கே வந்து நிறுவனத்தை தொடங்குறதுக்காக வந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. இதன் ஒப்பந்தத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 6,000 பேருக்கு தூத்துக்குடி மற்றும் அது சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து வேலைவாய்ப்பு உருவாகணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்திய நிறுவனமாக பார்க்கப்படக்கூடிய JSW நிறுவனம் வந்து 10,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெல்லை மற்றும் தூத்துக்குடியில் வந்துட்டு அவங்க தொழில் தொடங்குறதுக்கு திட்டம் போட்டு இருக்கிறதாகவும் அதுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா 6,600 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகணும் சொல்லப்பட்டுள்ளது. மேலும் ஃபர்ஸ்ட் சோலார் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்துட்டு 5,600 கோடி ரூபாய் மதிப்பில் காஞ்சிபுரத்தில் தங்களுடைய நிறுவனத்தை தொடங்குறதுக்கு வந்துட்டு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. இந்த நிறுவனத்தின் மூலமா கிட்டத்தட்ட 350 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்திய நிறுவனமான டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் வந்துட்டு இந்த முதலீடுகளில் 2வது அதிகபட்ச தொகையாக 12,082 கோடி ரூபாய் மதிப்பில் கிருஷ்ணகிரியில் வந்து முதலீடு செய்ய திட்டம் போட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த முதலீட்டின் மூலமாக அவங்க உருவாக்கக்கூடிய ஆலையின் மூலம் காரணமாக வந்துட்டு கிட்டத்தட்ட 40,500 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக டிவிஎஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் 5,000 கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடு செய்ய திட்டம் போட்டிருக்காங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு 500 பேருக்கு வந்து வேலைவாய்ப்புகள் கொடுக்க முடியும். இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கோத்ரேஜ் நிறுவனத்தின் ஒரு அறிவிப்பு தான். கோத்ரேஜ் நிறுவனம் வந்துட்டு 515 கோடி ரூபாய் மதிப்பில் செங்கல்பட்டில் வந்துட்டு தங்களுடைய சிந்தால் ஆலையை நிறுவுவதற்கு திட்டம் போட்டி இருக்காங்க. இந்த நிறுவனத்தில் வந்து கிட்டத்தட்ட 5% பேருக்கு வந்து 3ஆம் பாலினத்தவர் மற்றும் LGBT கம்யூனிட்டிக்கு வந்து அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 40% மேலே வந்துட்டு பெண்களுக்கு வந்து அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படும், வேலைவாய்ப்புகள் உருவாக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 8,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பெகட்ராம் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் 1,000 கோடி ரூபாய் மதிப்பில் செங்கல்பட்டிலே வந்துட்டு ஒரு ஆலை நிறுவனத்துக்கு திட்டம் போட்டிருக்காங்க. இதன் மூலமாக அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் 8,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிட்சுபிஷி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் 200 கோடி ரூபாய் மதிப்பில் திருவள்ளூரில் ஒரு ஆலையை அமைக்கிறதுக்கு திட்டம் போட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் வந்திருக்கு. இங்கே வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களையும் கிட்டத்தட்ட 60% பணியாளர்கள் வந்து பெண்களுக்கு முன்னுரிமைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோத்ரேஜ் நிறுவனத்துக்கு அடுத்தபடியாக இந்த மிட்சுபிஷி நிறுவனமும் கூட பெண்களுக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவால்காம் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 177 கோடி ரூபாய் மதிப்பில் சென்னையில் வந்துட்டு முதலீடு செய்ய திட்டம் போடப்பட்டு உள்ளது. இதனால வந்துட்டு 1,600 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முதலீடுகள் எல்லாத்தையும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா வெறும் சென்னையை மையமாகப்படுத்தி மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க பல மாவட்டங்களை வந்து மையப்படுத்தி அங்கே வந்துட்டு வேலைவாய்ப்புகளை உருவாக்கம் செய்யும் நோக்கத்தோடைய இந்த முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரியுது. ஸோ முதல் நாளையே கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்துட்டு முதலீடுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு சூழல்ல 2வது நாளில் எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எல்லார்கிட்டையும் இருக்கு. தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.